எங்கு பார்த்தாலும் இலவசங்களை வாரி இறைக்கிறதுக்கு ஒரே அறிவிப்பா இருக்குது. தேர்தல் வரப்போகுதுல்ல, அப்படிதான் இருக்கும். ஒருத்தர் 1000 ரூபாங்கிறாரு, இன்னொருத்தர் வந்தா நாங்க 10,000 ரூபாங்கிறாரு, இன்னொருத்தர் நேத்து மேடை போட்டு 2500 ரூபா சிலிண்டர் ஃப்ரீ ஊன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பலர் வந்து நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி இலவசங்களுக்கு எதிராக எங்களுக்கு வக்கு இல்லையா வாங்குறதுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த மக்கள் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டு அவரு சொன்ன இலவசங்களை ஆதரிச்சு நெருப்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல இந்த ஒரு விரல் புரட்சின்னு சொல்லிக்கிட்டு மிக்சி கிரைண்டர்லாம் தூக்கி போட்டு உடச்சிச்சே, என்ன ஒரு காலம் இல்ல இது. ஏன்டா நாங்க இந்த இலவசத்தையே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க என்னடானா அடுத்து மேற்கொண்டு பெருசா கொண்டு வரீங்க. இதெல்லாம் நான் பேசினா நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம், ப்ரோ அரசியல் பேசாத ப்ரோ, ஃபன்னா பேசு ப்ரோ, என்டர்டைன்மெண்டா பேசு ப்ரோன்னு. அரசியல் பேசணும் மக்களே. நீ சுவாசிக்கிற காத்துல இருந்து, குளிக்கிற தண்ணியில இருந்து, போடுற உடுப்புல இருந்து, சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, வெளியே போனா 5 ரூபா கொடுத்து ஒண்ணுக்கு போறது வரைக்கும் எல்லாமே அரசியல் தான். உனக்கான அரசியலை நீ பேசாவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய். சரி, இலவசம்னு கொடுக்குறானுங்கல்ல, எவன் அப்ப வீட்டு காசுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம காசு தான், அவங்க பாக்கெட்ல இருந்து ஒன்றும் கொடுக்கல. இப்ப நான் கேட்கிறேன், உங்க பேரை சொல்லி உங்களை கேட்காம நான் ஒரு 10 ரூபா ஒருத்தர்ட்ட கடன் வாங்கினா நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? என் பேரை சொல்லி எப்படா என்கிட்ட கேட்காம நீ கடன் வாங்குவ அப்படின்னு கோவம் வருமா இல்லையா? அத மாதிரிதான் இந்த விஷயங்களும். கடந்த ஆட்சி முடியும் போது தமிழ்நாட்டோட கடன் பாத்தீங்கன்னா 5,5 லட்சம் கோடி ரூபாய். இப்போ தமிழ்நாட்டோட கடன் 10,64,000 கோடி ரூபாய் ரெட்டிப்பாயிருக்கு. அடுத்து இலவசம்னு கொடுக்கறப்ப நிதி சுமை ஏற்படுமா? நம்ம பேர்ல தான் வாங்குவாங்க கடனை. நமக்கு இலவசம் எது தேவை? குடிக்கிற தண்ணி, சுத்தமான காத்து, உண்ணுறதற்கு தரமான உணவு, தரமான கல்வி, தரமான மருத்துவம் இலவசமா வேணும். அதெல்லாம் தான் நமக்கு இலவசமா வேணும். இது இல்ல, நம்மளுடைய மண்ணையும் மண்ணின் வளத்தையும் அந்த வளம் சார்ந்த உற்பத்தியையும் பெருக்கி அது மூலமா வருமானத்தை பெருக்கினா அதுவே போதும். ஆனா மக்களுக்கு என்ன, அவரு காசு கொடுக்குறாரு, இவரு காசு கொடுக்குறாரு. நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு அழகான பங்களாவை கட்டிக்கிட்டு சுத்தி சாக்கடை ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அத மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. உன்பேர்லயே கடத்தை வாங்கி உனக்கு இலவசம்னு சொல்லி தந்துருவாங்க. பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீ சந்தோஷமா இருப்ப. ஆனா உன்னை சுத்தி உன் நீர், நிலம், காற்று அத்தனையும் மாசுபடுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாளைக்கு என் குடிநீர் நஞ்சாயிடுச்சு, என் பயிர் நஞ்சாயிடுச்சு, என் விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்னு நீ கத்துறப்போ இன்னைக்கு இலவசம்னு தர ஒருத்தனும் உனக்கு வந்து நிக்க மாட்டான், எவனும் கண்டு கூட மாட்டான். அவன் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அவன் எங்கேயோ போய் செட்டில் ஆயிரும். அரசியல் பேசு, அரசியல் பழகு. அரசியல் என்பது தொழில் அல்ல மக்களே, அரசியல் என்பது வாழ்வியல். ஒருத்த மட்டும் வாழ்றதுக்கோ இல்ல மனுஷன் மட்டும் வாழ்றதுக்கோ உண்டானது மட்டும் இல்ல அரசியல். சுத்தி இருக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்குமானதுதான் அரசியல். அந்த சூழலியலை செம்மையாக்கி எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு ஏதுவான ஒரு நிலையை அமைத்து தருவதே அரசியல். நான் தமிழ் தேசியவாதியா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். தமிழ் தேசியத்தின் அடிப்படையே உயிர்மை நேயம். இயற்கையோட சமநிலை தவறுச்சுன்னு வையன், அது திருப்பி கொடுக்கும்போது நீ தாங்க மாட்ட. ஒட்டுமொத்த உயிர்களின் வாழ்வுக்கானதான் அரசியல், தொழில் இல்லது. மக்கள், குறிப்பாக தம்பி தங்கைகள் அனைவரும் அரசியல் படுத்தப்பட வேண்டும். அப்படி சரியா அரசியல் படுத்தப்பட்டீங்கன்னா யாருமே இலவசத்தை போற்ற மாட்டீங்க, எதிர்த்து கேள்வி கேட்பீங்க. அப்படி கேள்வி கேட்ட கூடாதுன்றதுக்காக தான் உங்க எல்லாரையுமே அவன் மக்காவே வச்சிருக்கான். அரசியல் பேசுவோம், அரசியல் தெளிவுறுவோம், நமக்கான அரசியலை நாம் தான் பேச வேண்டும். வெல்க தமிழ்.